உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அண்ணனோட பையன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அமெரிக்காக்கு போறான். அங்க எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. அதான் உங்க அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. ஃபர்ஸ்ட் அங்க போனதும் மண்டை காஞ்சிரும். ஓ, ஏன்னா ஃபுட்ல இருந்து கல்ச்சர்ல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஐயோ அப்படியா? சரி நந்தினி, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். மருதானியே சூப்பரா வச்சு விட்டுருக்க. சரி நந்தினி, நான் வரேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ நினைக்கிறது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. நாளைக்கு அருள் ஓன் கழுத்துலயும் கரிகாலன நந்தினி கழுத்துல தாலி எப்படி கட்ட வைப்ப? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சொல்லு. இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது மண்டைய வெடிச்சிடும் போல இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா என் கழுத்துல தாலி ஏறிடும். என் கழுத்துல தாலி ஏறின அடுத்த நிமிஷமே நான் எல்லார்கிட்டயும் அருள் மாமாவை நான் காதலிச்ச விஷயத்த சொல்லிடுவேன். அந்த நேரத்துல இந்த விஷயம் சொன்னா எல்லாரும் உன்னை தப்பா நினைப்பாங்க. தப்பா கூட நினைக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு அருள் மாமாவை காப்பாத்தணும், அதான் முக்கியம். நிச்சயம் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. என் அம்மாவும் அப்பாவும் என்ன அடிக்க கூட செய்வாங்க. அவங்க எல்லாருமே என்ன திட்டி அடிச்சு முடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க பெரிய மாமா கிட்ட போய் அவர் மனசை உடைஞ்சிராம எப்படியாவது அவர்கிட்ட பேசி நந்தினிக்கும் கரிகாலன் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும். உன் குடும்ப விஷயத்துல நான் எப்படிமா தலையிட முடியும்? பெரிய மாமா மேல நீங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு பெரிய மாமாவுக்கு உங்க மேல மரியாதை இருக்கு. நிச்சயம் நீங்க சொன்ன அவரை கேட்டு பாரு. அவர் என் பேச்ச கேக்குறது இருக்கட்டும், நந்தினியும் கரிகாலனும் அதுக்கு சம்மதிக்கணும்ல. பெரிய மாமா, நீங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து சொன்னா அவங்க ரெண்டு பேராலையும் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. சரி சொல்றேன், உனக்காக சொல்றேன். இது போதும். இந்த விஷயம் அருள் கிட்ட சொன்னியா? இல்லையே. ஏன்? ஏன்னா அவர் மனசுல நான் இல்ல, அவர் என்ன காதலிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட என்னன்னு போய் பேசுறது, அதை யோசிச்சுதான் நான் அமைதியாவே இருந்துட்டேன். இப்ப என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவர் உயிரை காப்பாத்தணும். அது மட்டும்தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த உண்மைய அருள் கிட்ட சொல்லி அத அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் இல்லையா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே நடக்கணும்னா அந்த 3 பேர்ல ஒருத்தரோட சப்போர்ட்டாவது உனக்கு தேவை. அருள் கிட்ட சொல்லு, ஏத்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா. என்னம்மா, போய் சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். குட். போய் அருள் கிட்ட பேசு. காலையில பாக்கலாம். வழி விடுங்க மாமா. அருள் மாமாக்கு மோர் கொடுங்க, தெளிவாயிடும். வானதி அந்த அருள் பையன் பக்கம் போக தடுத்தாலும் அவனையே நெருங்கி போறாளே. ஒருவேளை விதிதான் ஒரு 2 பேர்த்து ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கோ. இது அப்படியே விட்டு ஏதாவது தப்பாயிட்டா என்ன பண்றது? விடக்கூடாது. அப்படியே இருந்தாலும் வானதியும் அருளும் சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். உடனே ஏதாவது பண்ணி நான் நினைச்சதை சாதிப்பேன். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒண்ணு, அதை சமாளிக்கிறதுக்குள்ள இன்னொன்னு, இப்படி பிரச்சனையா வந்துகிட்டே இருந்தது. எல்லாத்தையும் சமாளிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா முடியணும். தப்பா எதுவும் நடந்துட்டா நான் கொடுத்த வாக்கு தப்பாயிடும். அதை நினைச்சுதான் தூக்கம் வரல. நீங்க ஏங்க இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க?
நாளைக்கு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இப்பதான் உங்க வருங்கால மருமகளை பார்த்துட்டு வரேன். சின்ன வயசுல எவ்வளவு பக்குவம். இப்பவே குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்படி ஒரு தங்கமான பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. எல்லாத்தையும் அவளே பார்த்துப்பா. உங்களுக்கு நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஒரு தடவை நீங்க எனக்கு சொன்ன வார்த்தைய நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். எல்லா நேரத்திலயும் எல்லாம் நல்லா நடக்கணும் நம்ம நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்மள மீறி ஒண்ணு நடந்ததுன்னா அது ஆண்டவன் செயலுன்னு நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இது எதுக்குமா இப்ப என்கிட்ட சொல்றீங்க? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இப்பதான் உங்க குடும்பத்துல எல்லார்கிட்டயும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க எல்லாருமே எந்த காரணத்துக்காகவும் உங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலயும் உங்களுக்கு எதிராக நடந்துக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? நிச்சயமா நம்புறேன். வெரி குட். அப்போ நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். புரியல. சத்தியமா? நாளைக்கு கல்யாணத்துல எதிர்பாராத ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கு காரணமானவங்களை நீங்க திட்டக்கூடாது. செஞ்சது நம்ம குடும்பத்தாளு தானே நீங்க மன்னிச்சு விட்டுறணும். நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு புரியல. ஆனா நாளைக்கு நடக்க போற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுது. நல்லபடியா நடக்க போகுது. என்ன நம்புங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நாளைக்கு நீங்க நல்லதுதான் நடக்கும்னு சொல்றீங்க. அதை நான் நம்புறேன். நாளைக்கு யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன். இது சத்தியம். வெரி குட். இப்போ நிம்மதியா போய் படுங்க. நாளைக்கு காலைல நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. குட் நைட். குட் நைட். அருள் மாமா தனியா தான் இருக்குது. இவர்கிட்ட என் மனசுல உள்ள விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். என்ன மனசு நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த அருள் பையன் கூட சொல்லிட்டு ஆட்ட போடுற. அந்த பையன் மயம் கிடக்கும் போது அவனுக்கு மோர் குடிப்பி கொடுக்குற. இந்த நேரத்துல அவன் ரூம் கிட்ட உனக்கு என்ன வேலை? அது வந்துப்பா சும்மா பேசலாம் தான்ப்பா போனேன். இந்த நேரத்துலயா? அதுவும் அவங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நான் தான் அவன் இருக்கிற பக்கம் போகணும்னு சொல்லிக்கிறேன் இல்லையா? மீறி போடா என்ன அர்த்தம்? சரிப்பா, இனிமே உங்களுக்கு பிடிக்காதத நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.